ஹாய் ஆர்மிஸ், எல்லோரும் சேஃபாக நல்லா இருக்கீங்கன்னா? ஏன்னா தீத்வா புயல் அடிக்குதுன்னு கேள்விப்பட்டேன் இந்தியா பக்கம். ஸோ எல்லோரும் சேஃபாக இருந்துக்கோங்க. நீங்கள் மட்டும் சேஃபாக இருக்காமல் உங்கள் ஃபேமிலியும் சேஃபாக வச்சுக்கோங்க. ஃபேமிலி மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சேஃபாக்கிக்கோங்க. ஓகேவா ஆர்மிஸ்? ஆர்மிஸ், உங்களோட சப்போர்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் குறைவா தான் கிடைக்கிது. அது ஏன்னு எனக்கு தெரியலை. ஆர்மிஸ், உங்களுக்கு ஏதாச்சும் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுனா ப்ளீஸ் ரிப்போர்ட் பண்ண போகாதீங்க. கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அதை என்ன அப்படின்றத நானே பார்க்குறேன். ஓகேவா ஆர்மிஸ்? அது மட்டும் இல்லை, என்னோட டைரெக்டாக பேசணும் அப்படின்னா நான் இன்ஸ்டா ஐடியும் வாட்ஸ்அப் ஐடியுமே நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஜாயின் பண்ணி என்னோட பேசலாம். ஓகேவா ஆர்மிஸ்? அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது ரிக்வெஸ்ட் இருந்தாலும் தாராளமாக சொல்லுங்கள். அக்கா செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன். ஓகேவா ஆர்மிஸ்? ஓகே ஆர்மிஸ், இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஐ லவ் மை சீனியர் பட் ஈஸ் லவ் மை சிஸ்டர் லவ் ஈஸ் ஃப்ரெண்ட். இதில் தேர்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். செகண்ட் பார்ட் பார்க்காதவங்க உடனே போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் ஸ்டோரி புரியும். ஓகேவா ஆர்மிஸ்? சரி அப்படின்ட்டுன்னு திரும்பினா உங்கள் மொத்த ஃபேமிலியும் உங்களை கதவை தட்டி கூப்பிடுறாங்க. அப்போ மீரா தான் போய் கதவை திறக்கிறா. எல்லோரும் ரூம்குள்ளே உங்கள் முகத்தை மாறி மாறி பார்த்துட்ருக்காங்க. என்ன விஷயம் சொல்லுங்கள், எனக்கு டயர்டாக இருக்குது, தூங்கணும் அப்படின்னு. உங்கள் அம்மா நான் சொல்கிறதை கோச்சிக்காமல் கேட்குறியா இருந்தால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற நேரமே அவங்களுக்கு இவங்க என்னத்தை பற்றி பேச போகிறாங்கன்றது உங்களுக்கு புரியுது. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, என்னோடய கல்யாணத்தை தவிர வேறு ஏதாவது பேசுகிறதா இருந்தால் பேசுங்க, இல்லைன்னா இப்போயே வெளியே போயிருங்க, நான் தூங்கணும் அப்படின்னு தலையோட பெட்ஷீட்டை பொத்திக்கிட்டு படுத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் அவங்களும் எதுவுமே பேசலை. அவங்க மொத்த ஃபேமிலியுமே வெளியே வந்திருப்பாங்க. அன்றைக்கி அவங்கள யாருமே டிஸ்டர்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வர்றீங்க. உங்கள் அம்மா உன் அக்காவோட போய் கல்யாணத்துக்கு தேவையான பர்ச்சேசிங்கெல்லாம் பண்ணிட்டு வாரியான்னு கேட்குறாங்க. நீங்கள் டக்குன்னு நானும் அக்காவும் மட்டுமா இல்லைனா அப்படின்ட்டு நீ இழுக்க, மீரா அப்புறம் மாப்பிள்ளையும் வாராங்கன்னு அம்மா சொல்ல நீங்களும் சரின்னு சொல்லிவிட்டு அவங்களோட கல்யாண பர்ச்சேசிங்க்கும் போயிருப்பீங்க. அப்படி அவங்களோட போனதுக்கு என்ன யாரோடையுமே ஒரு வார்த்தையும் பேசலை, மீராவோடையே தான் இருக்கீங்க. இதை ஜிம்மின் நோட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் அவர் பேச வர்றதை புரிஞ்சுக்கிட்டு அவர் உங்ககிட்ட வர்ற நேரத்தில் மட்டும் ஃபோனே வந்திருக்காது, ஃபோன் வந்த மாதிரி ஆக்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கடைசியாக பர்ச்சேசிங்கெல்லாம் பண்ணிவிட்டு பில் கவுண்டரில் போய் பில் போடுறதுக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டு பில் போட்டுட்டு வீட்டுக்கு வர்ற வழியில் அக்கா உங்ககிட்ட கதை கொடுக்குறா. நீங்களும் என்னடா இது, என் அக்கா என் வாயை பிடுங்கி எதையோ வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுறா, அமைதியாகவே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிவிட்டு அமைதியாக இருக்கீங்க. இதோட நான் பார்ட் 3 முடிக்கிறேன்டா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஆர்மிஸ்?